அல்லேலூயா. நாங்கள் ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் அவமானப்பட்டு போவதில்லை. இம்மானுவேலர் நம்முடைய ஆண்டவர் கூட இருக்கிறார். நாங்கள் இன்றைக்கு எத்தனை பேர் செபிக்க வந்திருக்கிறார்? சோர்ந்து போகாதபடி செபிக்க வந்தோம். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் ஒரு நாளும் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தால் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற வார்த்தையின்படி வந்திருக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தையை நாங்கள் இந்த வேளை தியானிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். மத்தேயு செஷன் 20:80. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அல்லேலூயா. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதா, மாம்சமோ பலவீனம் உள்ளது. நாங்கள் ஆவியில பலப்பட்டு வந்திருக்கிறோம், ஆனால் மாம்சம் பலவீனம் உள்ளது. அல்லேலூயா. இரண்டால் சோதனை வரும் பொழுது அது சோர்ந்து போகிறது அந்த மாம்சம்தான். என்ன மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கு. நாங்கள் கத்தாக்கள் இல்லை, வானத்திலிருந்து வந்த கத்தாக்கள். அதான் ஆண்டவர் சொல்றார் சீசர்களை பார்த்து, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் அங்கே ஒரே மேலையில் ஜெபிக்க போகிற வழியில் சீசர்கள் தூங்கினபடியாக அப்படி சொன்னார். அது நிழலாக நீ இருக்கிறது நிசமாக எங்களுக்கு சொல்லப்படுகிறது. விழித்திருந்து சொன்னால் ஆயத்தமாய். உனக்கு ஒரு சோதனை வரும், வராமல் விடாது, அதுக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் உங்களுடைய ஆவி எங்களோட எல்லாம் உற்சாகம் உள்ளதா, மாம்சமும் பலம் உள்ளது. பாருங்க, ஆண்டவர் இந்த வார்த்தையை எதுக்கு மேலே சொல்றான்னு சொன்னால், அதில் 38வது வசனத்தை போடுங்க. 38வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். வாசிக்க முடியும்? நான் சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. ஆமென். அங்கே அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள். பாருங்க, ஒரு தேவன், தேவாதி தேவன், தேவகுமாரன், மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு மானிடனாக மனுஷகுமாரன் வந்து மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் வந்து 33 வருடம் இந்த தேசத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவர் இன்றைக்கு பாருங்க, அவருக்கு என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்குன்னு சொன்னார். அதுக்கு பிறகுதான் அவர் போய் அங்கே செபிக்கிறவங்க சற்று அப்புறம் போய் முகப்புறப்பிழந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூட நீங்க படி செய்யும், ஆயிரம் என் சித்தப்படி அல்ல நீ சித்தப்படியே ஆக கடவுள் ஜெபம் பண்ணினார். ஒரு தேவகுமாரன் மனுஷகுமாரனுக்கு வந்த சோதனை என்ன? மரணத்துக்கு ஏதுவான. அங்கே பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்களை நித்திரை பண்ணுறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாக என்னோடு கூட விழித்திருக்கக்கூடாது, எங்களுக்கும் வருகிறது. அல்லேலூயா. நாங்கள் வீட்டில் ஜெபிக்கிறோம், சபையில் ஜெப கூட்டங்கள் எல்லாம் நாங்கள் பின்வாங்குறோம். ஆண்டவர் சொல்லுங்க, பேருக்குவே குறிப்பாக சொல்கிறேன், ஏதாவது பிரியமான 1 மணி நேரம் என்ன ஜெபிக்க விருப்பம் இல்லையா? அப்போ அதில் அப்படியே அவர் சொல்கிறார், ஏன்னால் சோதனை வராதபடிக்கு உட்படாதபடிக்கு ஜெபித்துக்கண்டு. பாருங்க, மார்க்கிலே இதே மாதிரி எழுது. நாங்கள் சீக்கிரம் வாசிப்போம், சில வசனங்களை சாட்சியாக பார்க்கணும். மார்க்கிலே என்ன எழுதியிருக்கு? மார்க்கு 14:38. மார்க்கு 18:30. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அல்லேலூயா. பாருங்க, இதுலேயே சொல்லப்படுகிறது, அங்கே சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால் இதே மாதிரி தான் அங்கே இருக்கு. எத்தனை வசனம்? 38 அவர் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் மாம்சமோ பலவீனம் உள்ளது. மேலே எங்க சொல்றார் 34, அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, இங்கே நீங்க தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். நாங்கள் லூக்காவுக்கு இப்போ போகிறோம். லூக்காவில் தான் தியானிக்க போகிறோம். லூக்கா 22:40. லூக்கா 20:40. அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. இங்கேயும் அதைத்தான் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஏன்னா 4 சுவிசேஷத்திலே நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய அங்கே உண்மையான பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற காரியம் அங்கேயும் சொல்லப்படுகிறது. அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படுத்தாதபடி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி, இந்த வார்த்தை நாங்கள் இந்த செய்தி சோதனைக்கு உட்படாதபடிக்கு
விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, அங்கே கீழே வாச்சொண்டு போது 40 பேர் அவர்கள் அப்படி ஆண்டு சொல்லி போட்டு அவர்களை விட்டு கல்லறையின் தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படியல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். பாருங்க, ஆண்டவர் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் வந்தபோது அங்கே ஊக்கமாக ஜெபிக்கிறார். ஒரு தேவகுமாரன் அவர் ஒரு வானத்திலிருந்து தூதன் தோன்றி பலப்படுத்துகிறார். என்ற கர்த்தர் எங்களைப் போல மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த பூமியில் எங்களுக்காக வந்தவர். பாருங்க, அதுக்கு பிறகு அவருடைய ஜெபத்தை பாருங்க என்ன சொல்லப்படுகிறது. பாருங்க, அவர் 44 மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவர் அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ண அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அல்லேலூயா. பாருங்க, அதிக ஊக்கத்தோடு வியாகுலம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு இக்கட்டான நிலைமையில தப்பித்துக் கொள்ள முடியாது சூழ்நிலை அப்படியே இருக்கிறபடியால் அவர் இந்த வியாகுலம், ஏனென்றால் அவர் ஏற்றுக்கொண்ட பாத்திரம் அப்படிப்பட்டது. வியாகுலப்பட்டு ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார். ஏனால் மாம்சத்தோடு ரத்தத்தில் இருக்கிறாங்க, மரணத்தை சந்திக்க போறார். வியாகுலத்தோடு ஜெபிக்கிறார். வைக்கும்போது அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருதுகளாய் அங்கே திரையிலே சிந்தினது. பிறகும் அவர் ஜெபம் பண்ணி முடிந்து எழுந்திருந்து தம்முடைய சீதத்தை வந்து அவர்கள் தூக்கத்தினாலே நித்திரை பண்ற கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடி எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் முன்மாதிரியாய் எங்களுக்கு இந்த சீசர்கள் மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்த அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து சொல்லுகிறார், நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்து ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. சோதனைக்கு உட்பட்ட நீங்கள் எல்லாரும் விழித்திருந்து ஜெபியுங்கள் அப்படி சொன்னாரா? சோதனைக்கு உட்பட்ட நீங்கள்லாம் ஜெபியுங்க இல்லை. சோதனை வரும் அது வந்தாலும் வெள்ளம் வரும் அணைகுட்டாண்டு மாறி சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஆண்டவராய் இருக்கிறார். அப்படியே அப்ப என்னென்ன சோதனை எல்லாருக்கும் எப்படியோ வராமல் விடாது. ஏனென்றால் என்னென்ன சோதனைகள் எல்லாம் ஒரு யாரும் சோதனையில் அகப்பட்டு சிக்குண்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை, எல்லாருக்கும் சோதனை வரும். அதில் தப்பித்து கொள்ள முடியாமல் சில வேளை தடவும். ஆமா, ஏனென்றால் எல்லாருக்கும் அந்த சோதனை வராமல் விடாது. அதிலிருந்து தப்பித்து கொள்ளத்தான் ஜெபம். அதுக்கு தான் ஆண்டு சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் கண்டு சொன்னார். ஆண்டவர் இயேசுவுக்கு பல சோதனைகள் வந்தது. வேதத்தை நாங்கள் வாசித்திருக்கிறோம், உங்களுக்கு தெரியும். பாருங்க, 22 அந்த லூக்கா 22 23 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் 20 அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். 28 வாசிங்க, மன்னிக்கணும். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருக்கு பல சோதனைகள் வந்த சீசர்கள் 12 சீசர்கள் கூட இருந்தும் அது சொல்றார், மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆமென். மனுஷன்டா எங்களோட கூட இருப்பாங்க, உறவுகளாக இருந்தாச்சும் நண்பர்களாக யாராக இருந்தாலும் விட்டு போயிடுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, விட்டு கொடுக்காமல் இந்த எனக்கு நேரிட்ட சோதனை என்னோட கூட இருந்து நீங்கள் தான். தேவகுமார் கர்த்தாதிகத்த கிறிஸ்து இயேசுவும் அங்கே சோதிக்கப்பட்டார். உங்களுக்கு தெரியும், மத்தேயு 4 அதிகாரம் 1 பரிசுத்த ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு பிசாசினால் சோதிக்கப்படும்படி பரிசுத்த ஆவியான வனாந்தரத்துக்கு நடத்தி சென்றார். அதுக்கு மேலுள்ள வசனங்களை 40-39 தெரியும். அவர் ஞானஸ்தானம் எடுக்க வருகிறார். யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் வருகிறார். தேவகுமாரன் கர்த்தாதி கர்த்தர். அப்போ அவன் நானும் ஞானஸ்தானத்திலே அவன் யோவான் சொல்றான், அதுக்கு நான் பாத்திரம் இல்லைன்னு அவர் சொல்றார். இப்பொழுது நீ இடங்கொடுன்னு சொல்லி அவன் அந்த கதைக்கு நான் போயில கொடுத்தா உங்களுக்கு தெரியும். ஞானஸ்தானம் கொடுக்கு ஆண்டவர் வெளியே கரையேறும் பொழுது அங்கே வானத்தில் இருந்து ஒரு புறா அவன் மேல் வந்து இறங்கி அங்கே ஒரு சத்தம் வந்தது, இதோ என்னுடைய நேசகுமாரன், அவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் பாருங்க. மத்தேயு 40 போடுங்க. அதுக்கு பிறகு 40 போடுங்க. மத்தேயு பேட்டி ஏன் லூக்கா மத்தேயு 40 பேட்டி நான் வாசிக்கிறேன்.
வாசிங்க எடுத்து நீங்கள் மத்திய 41 4:1 சோரி ஐயோ சோரி குழம்புறேன் 4:1 வாசிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். எப்பொழுது அவர் கரையேறி வந்த பிறகு அங்கே கொண்டு செல்லப்பட்டார். பாருங்க, ஆவியான ஏனால் அவருக்கு என்னத்துக்கு டெஸ்ட் வைக்கணும், என்னத்துக்கு அவருக்கு ஒரு சிறுவனம், ஏன் ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு அனுப்பினதும் பிசாசினாலே. என்று அவர் முன்மாதிரியாக இந்த பூமிக்கு எங்களை மீட்கும்படியாக வந்த ஆண்டவர் முன்மாதிரியாக அவர் எங்களுக்கு செய்யும்படியாக அப்படி அவர் 40 நாள் உபவாசம் இருந்த பொழுது அவருக்கு பசியாக இருந்தது. பசியாக இருக்கும் பொழுது அவன் கேட்குறான், நீ தேவகுமாரன் அப்பங்களை இந்த கல்லுகளை அப்பங்களாய் ஆக்கி சாப்பிடலாம் தான் என்று சொல்கிறார். அதுக்கு ஆண்டு சொல்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியும். ஒரு 40 நாள் மாத்திரமில்லை, இவனை வார்த்தை அப்படிப்பான் பேருந்து சொல்கிறான், உப்பரையில் ஒன்று தாழ குதியும் அங்கே தூதர்கள் உங்கள் கரங்களில் ஏந்துவார்கள் என்று சொல்லி. அப்போ தேவனே அங்கே எத்தனை பரீட்சை பாராதிருப்பான்னு சொல்கிறான். பிறகு சொல்கிறான், அங்கே ஊரின் எல்லா ராட்சியங்களையும் காட்டி மகிமையும் காட்டி என்னை தாழ பணிந்து கொள்ளும், அதை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அதட்டுறார். அல்லேலூயா. பாருங்க, பிசாசா ஆண்டவரும் சோதிக்கப்பட்டார். அதுக்காக தான் சொல்றார், எங்களுக்கு சோதனைக்கு உட்பட்டாத படிக்கு. அப்போ இயேசு உபவாசம் இருந்து அங்கே அதிகாரத்தோடு பிசாசை துரத்தினார். அவன் அந்த இடத்தோடு போயிட்டான். அவர் தான் சொல்லுகிறார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று. விழித்திருந்து என்று சொன்னால் நான் சொன்னபடி அங்கே ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால் கவனமாய் ஆயுத்தமாய் இருந்து ஜெபிக்கணும். ஏனென்றால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்ட சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் அங்கே உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் எப்படி சோதிக்கப்பட்டார் உங்களுக்கு தெரியும். பாருங்க, அங்கே அவர் மத்தேயு 4:17-18 உங்களுக்கு தெரியும். அவர் வந்து வேதங்களை வாக்கியத்தை வதண்ணி அவர் ஆண்டவர் வந்து அந்த ஜெபாலயத்தில் வாசிக்கிறார். ஒரு அடுப்பம் நாங்கள் 4:17-18 வாசிங்க. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரியாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு ஆண்டவர் வந்து இந்த நான் வசனத்தை விட்டுட்டேன். என்னன்னு சொன்னால் ஆண்டவர் வந்து அந்த வேதத்தை பைபிளை தண்ணி அவர் வந்து தண்ணி போட்டு சொல்றார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், கட்டுண்டவர்களை இவர்களை நாம் விடுதலையாக்கும்படியாக என்னை அனுப்புகிறான்னு வாசிக்கும் பொழுது ஏசாயாவா சூரியா அப்படி சொல்லும் பொழுது அங்கே அப்போ இல்லை மத்திய அப்போ அவர்கள் அங்கே பார்க்குறார்கள், இவன் என்ன இப்படியாக இந்த கோபம் கொண்டு அங்கே அவரை மலையிலிருந்து தலைகளாய் தள்ளி விழுத்தும்படிக்கு என்று அவர் அங்கே வார்த்தையை சொன்னபடியால் அங்கே அவரை தள்ளி விழுத்தும்படியாக இப்படியாக எத்தனை இடத்துல அவர் தப்பி 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 கடந்து போயிருக்கிறார். அந்த சுகுமாருக்கு நான் குறித்து மாறி வச்சுட்டு அப்போ மலையிலிருந்து தள்ளி விடும்படியாகவும் அவரை கொலை செய்யும்படியாகவும் எத்தனை தடவை அவரால் சோதிக்கப்பட்டார். அவர் பிறகு பார்த்தான், சீசரோடு இருக்கும் பொழுது அவர் தான் படப்போகிற பாடுகளை குறித்து சீசர்களுக்கு கூட இருக்கும் பொழுது சொன்னார். என்னென்று சொன்னார், நான் எருசலேம் போகணும், அங்கே பிரதார ஆசாரிகளால் நான் கைது செய்யப்பட்டு அப்படியாக என்னை அடித்து கொலை செய்து சிலுவையிலே மறித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டிய கட்டை இருக்குன்னு சொல்கிறார். அப்போ பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே அது உனக்கு நடக்கக்கூடாது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், அப்பால போய் சாத்தான் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் தான் படப்போகிற பாடு இவ்வளவு சோதனைகள், சீசர்கள் எத்தனை சோதனைகளை கூட இருந்தவர்கள் இப்பொழுது எத்தனையோ காரியங்களை கடந்து அவர் அங்கே மரணத்தை சந்திக்க போகிறார் சிலுவையில். சீசர்கள் சொல்லும் பொழுதுதான் பேதுரு இப்படி குறுக்க வருகிறார். அப்போ சோதனை எல்லாருக்கும் வரும், கடவுளுக்கே வந்திருக்கு. லூக்கா 22ஆம் அதிகாரம் 28-28 33 வரைக்கும் நான் அதுக்குள்ள வாசிக்கத்தையில் பார்க்குறேன். அதில் சொல்கிறார், லூக்கா 22-23-28 சோரி அங்கே மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகள் என்னோட கூட என்று சொல்லி போட்டு பின்னும் அவர் கர்த்தர் சீமோனே 31ஆவது வசனம், இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவுக்கு விட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை இஷ்டப்படுத்தினார். அதற்கு அவன், ஆண்டவரே
காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்றார், பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறைப்பேன் என்று உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொன்ன ஆண்டவருக்கே சோதனை வந்தது. அங்க பிசாசு சாத்தான் கேட்கிறான் அவர்களை, பிசாசு புடைக்கிறது போல பேதுருவை கேட்டுக்கொள்ள ஆண்டவர் அவர் தோல்விக்காவிட்டார். அப்ப பேதுரு சொல்றார், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உண்மை பின்பற்றி வரணும் ஆயத்தமா இருக்கு. பேதுரு அப்படிப்பட்ட ஆள் தான் எல்லாத்திலும். அதற்கு ஆண்டவர் சொல்ற காரியம் உனக்கு தெரியும், 3 தரம் மறுதளிப்பார், என்னை நீ அறிந்திருந்தும் மறுதளிப்பார். ஏனென்று சொன்னால் சோதனை வரும்போது தெரியும் மனசோட உண்மையான குணாதிசயம். அதைத்தான் ஆண்டவர்கள் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். சோதனை வர நான் உன்னோட கூட இருப்பேன், போக மாட்டேன், இது நான் தான் உன்னோட எல்லாம் இருந்தாலும் என்னை நம்பலாம்னு சொன்னாலும் ஒரு சோதனை வந்தால் துண்டக்கான துணியை காண்டு மனுஷர் போயிடும். அதே மாதிரி தான் பேதுரு அங்கே காட்டி கொடுத்தார், தெரியும் மறுதளிக்கிறார். இயேசு பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார், பிதாவே, உமக்கு சித்தமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்ய மாட்டேன். ஆண்டவர் இயேசு எடுத்துக்கொண்டது அல்லது ஏற்றுக்கொண்ட பாத்திரம் எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியும், திரும்ப திரும்ப சொல்ல தேவையில்லை. அவர் ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். யாரை பலப்படுத்தினான்? தேவகுமாரனை பலப்படுத்தினார். அவரை நாங்கள் பாடி துதிச்சு ஆண்டு உலகங்களை பிரசனத்தால் நிறைத்து பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிற கர்த்தரை அந்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அந்த மனிதகுமாரன் அந்த பாத்திரத்தை எடுத்து ஏற்றுக்கொண்ட போது தேவதூதன் வந்து பலப்படுத்தினார். அப்ப நாங்களே மாத்திரம் அல்லேலூயா. அவர் எடுத்துக்கொண்ட பாத்திரம் மிகவும் கொடூரமானது, சிலுவை மரணம். அதுதான் லூக்கா 22:44 அவர் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துருள தரையிலே விழுந்தது. அல்லேலூயா. ஏன் வியாகுலப்பட்டார்? இயேசு எங்களுக்காக எங்களை மீட்கும்படியாக இந்த மனிதனாய் பூமிக்கு வந்தார். அதனால்தான் அவர் ஜெபிக்கிறார், ஜெபிச்சு கொண்டு வியாகுலப்படுகிறார். மரணத்தை அவர் சந்தித்தே வேண்டாம், பிதாவோட சித்தம் செய்ய வந்தவர் எங்களை அழிந்து போன இந்த இந்த வழி தப்பி போன இந்த ஆடுகளை மீட்கும்படியாக அந்த தேவ ஆட்டுக்குட்டியாரோட பாத்திரம் அப்படியா இருந்தபடியா வியாகுலப்பட்டார். அல்லேலூயா. எங்களை போல அவருக்கும் மாம்சம் இரத்த உடையவராக தான் வாழ்ந்து வந்தார். 33 வருடம் அவருக்கு நம்மை போல பசி இருந்தது, தாகம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது, வேதனை இருந்தது, கண்ணீர் இருந்தது. அதனால தனக்கு நேரிட போற சிலுவை மரணம் எப்படிப்பட்டது ஆண்டவருக்கு தெரியும். என்னையும் உங்களையும் மீட்கும்படியாக தன் கடைசி சொட்டு ரத்தம் வரை ஆண்டவர் கொடுத்தார். அதனால்தான் அவர் அந்த இரத்தத்தின் துளிகளாய் சிந்தி எங்களை காப்பாற்றும்படியாக அதனால்தான் வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார். அல்லேலூயா. வியாகுலம் மீண்டும் ஒரு மனுஷனுடைய வியாகுலம் எப்படிப்பட்டது நினைச்சு பாருங்க. ஆண்டவர் பாடுகளுக்கு பட்டார், வாரினால் அடிபட்டு, ஆணினால் அடிபட்டு, முள்முடி சூட்டப்பட்டு சிலுவையிலேயே தொங்கினார். அவர் தெய்வத்தன்மையாக இருந்தார், மனுஷத்தன்மையம் உள்ளவராக இருந்தார். அதனால அதை தாங்க முடியல. உதாரணத்துக்கு பாருங்க, நாங்கள் பொதுவாக ஒரு மரண தண்டனை கைதி தான் இன்னும் சில வினாடிகள், ஒரு சொற்ப செகண்ட்லையோ வினாடியிலே தான் மரண தண்டனை உட்பட்டு இறந்து போடுறான்ற ஒரு வியாகுலம் இருக்கு. அல்லேலூயா. மரண தண்டனை அது ஒரு வருஷம் 10 வரைக்கும் சேர்த்தாலும் அந்த நிகழை வருது. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு இவரை தூக்கில போட போறாங்கன்னு சொல்லியிருக்கா. அது வரைக்கும் அது அந்த அந்த மரணத்தை சந்திக்கிற கடைசி நிமிஷம் வரை செகண்ட் வரைக்கும் அவருடைய வேதனை எப்படி வியாகுலமாக இருக்கும். முட்டாக்கு போடுவாங்க, கழுத்தில் கயிறு போடுபடுது, நேரத்தை பார்ப்பாங்க, ஒரு இதில் போயிடும். அரபு தேசங்களில் தண்டனைக்கு தலை வெட்டப்படுகிறது. அப்போ மூடு போடுறது அங்கே சரியும் கொஞ்சம் தலை உயிர் போகப்படுது. எப்படிப்பட்ட வியாகுலம் இவ்வளோ சொல்லலாம். உதாரணத்துக்கு நானும் பார்த்தேன், சதாம் ஹுசேனோட தூக்கு தண்டனை யாரும் பார்த்துறீங்களா? சதாம் ஹுசேன் அவர் நாட்டில் எவ்வளோ அநியாயத்தில் பாவம் செய்த ஒத்துக்கொண்டு அந்த மக்களுக்கு குர்திஸ் மக்களுக்கு 2 சொல்லி அவர் தொண்டனை கிடைச்சும் பொழுது எல்லாருக்கும் மொட்டாக்கு போட்டு கயிறு போட்டு தூக்குவாங்க. ஆனால் அவர் அது போடக்கூடாது, பப்ளிக்காக போடணும்னு சொல்லி அப்படியே கண்ணால் பார்த்தேன் நான், அப்படியே கத்தி குளர்றார். அப்போ அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் எப்படி இருந்து ஒரு மனுஷோட தூக்குதான். அதே போல் சவுதி அரேபியாவில் ஒரு மகள் வேலை செய்ய பணிப்பெண்ணுக்கு அங்கே பிள்ளை ஒன்று கொலை சாக்காட்டினு சொல்லி தங்களோட பிள்ளைக்காக மரண தண்டனை வழங்கப்பட்ட இலங்கை பெண்ணுக்கு மூடியாச்சு. ஜனங்களெல்லாம் சுற்றி வருகிறார், வாழோடு இப்படி நிற்கிறார். அந்த டைம் வர ஒற்று கட்டத்தில் அப்படி ஒரு வெட்டு தலை போகுது.
பாருங்கள், அது வரைக்கும் அந்த 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 ஆத்மா அந்த இவ்வளோ வியாகுலப்பட்டிருக்கு. ஏன் இந்த இந்தோனேஷியாவில் போதவஸ்திலே ஒரு இலங்கை ஆஸ்திரேலியா சிட்டிசன், இந்த இலங்கை புரியணும், மலேசியா சிங்கப்பூர், அவரும் கடைசி 10 வருஷமாக ஜெயிலில் இருக்கிறார். எவ்வளோ நன்மைகளால் இருந்தவளால் செய்தவர் கடைசியாக அவர் சூட் பண்ணி செத்தார். அது சூட் பண்ண வரைக்கும் அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அந்த பிறகு பார்த்தால் அப்படித்தான். நாங்கள் எல்லாம் தமிழர்களானே, நான் தமிழர் சிங்களோட பிரிக்கவில்லை, என்கிற நாட்டில் உள்ளதை பார்ப்போம். 30 வருஷ யுத்தத்திலே மாவீரர்கள் அழைத்துன்னு இறந்தார்கள். அதில் பெஸ்ட் என்னன்னு சொன்னால் கரும்புலிகள், எல்லாரும் தெரியும் கரும்புலி. அது கரும்புலியில் கடற்புலிகள் இன்னும் அங்கே அவர்கள் தங்களது தேசத்தில் தமிழ், அதான் தங்கள் இனத்துக்காக தங்களை அர்ப்பணித்த அரசியல் பேசுவார்கள் உள்ள சொல்கிறோம். ஏன்னா எல்லாரும் நாங்கள் சகோதரங்கள் பெற்றோர்களாக இருக்கிறபடியால், ஏன்னா ஒரு பிள்ளையை பெற்றோர் தாய் எப்படி வளர்க்குறா, அது நாளைக்கு அது அப்படி என்னது நான் சொல்கிறேன், யாரும் குற்றம் சொல்லு. கரும்புலின்னு அவர் ஒப்பு கொடுத்தார். ஆனால் அவர்கள் அப்படி நோங்களாக இருப்பார். ஆனால் துண்டு போடப்படும். இன்றைக்கு நிலத்தீவில் அங்கே அடிக்கோணம் கடலில் நீர் நெருதுன்னு சொன்னால் துண்டு போடப்படும். அது 2-3 பேருக்கு இந்த துண்டு விடும். மற்றவர் இருப்பார், அது வரைக்கும் இருக்கும். அப்போ அந்த துண்டு விழுந்து 3 பேர் 4 பேர் போராடிக்க கடலில் போய்கொண்டே இருக்காது, போட்டில் போய்கொண்டிருக்கும். அவங்க நேவியில் கப்பல் எல்லாம் கண்ணால் பார்த்தேன் போய்கொண்டிருக்கு. ஒரு சற்று 2 செகண்டில் அந்த கப்பல் வெடித்து சிதறப்போ. அல்லேலூயா! எப்படிப்பட்ட வியாகுலம்! அல்லேலூயா! ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் மேலே சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் அவர்கள் பாவம் செய்தவர், அவர்கள் குற்றம் செய்தவருடைய தண்டனைக்குரியவர்கள், அவர்களுக்கு எல்லாம் உயிர்தான். அவர்களோட வியாகுலங்கள் எப்படி இருந்தது. ஆனால் நம் ஆண்டவர் அப்படியல்ல, பாவம் அறியாத பரிசுத்தர், நமக்காக பலியானார். இந்த பாத்திரம் நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனால் என் சித்தம் இல்லை உம்முடைய சித்தம். ஏனென்றால் ஆண்டவர் தெரியும் சிலுவை மரணம் என்ன அங்கே இஷ்டவே இல்லை, இனி இல்லைன்னு ஒரு பாவிக்கு தான் இந்த சிலுவை மரணம், கொடூர மரணம். ஆண்டவர் அதை எங்களுக்காக ஏற்றுக்கொண்டார். 2000 லூக்கா 22:45-46 நான் வாசிக்கிறேன். அவர் மிகவும் யாகலப்பட்டு அதிக ஊகத்தோடு ஜெபம் பண்ணார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருதலாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்து தம்முடைய சீர்திருத்தத்தில் வந்து அவர் துக்கத்தினால் நித்திரை பண்ண கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன, சோதனைக்கு உட்படுத்தாத விழுந்தது, ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன, சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திரு ஜெபம் பண்ணுங்கள். சோதனை பலவிதமாக நமக்கு வரும். நான் சொன்னபடி ஆண்டவரே இருந்தார். எப்படி வரும் எங்களுக்கு? பிசாசினாலே வரும். எங்களோட மாம்சத்து இச்சைகள், சில காரியங்கள், கண்களில் இச்சை, இந்த காரியங்கள், ஜீவனத்தின் பெருமை, இதுவளாலே எங்களுக்கு சோதனை வரும். மற்றது அதனால் இழுப்புண்டு சிக்குண்டு நாங்கள் தவிக்கிறோம் மாம்சத்தினாலே. மற்றது ஆண்டவர் நம்முடைய விசுவாசம் பெருகும்படியாக நம்மை சோதிப்பார். அல்லேலூயா! ஆனால் கைவிட மாட்டார். அங்கே பார்க்குறோம், ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். ஆபிரகாமை 100 வயது ஈசாக்கை கொடுத்தவர். அங்கே ஆபிரகாம் ஆதியா 22:1 ஆண்டவர் கேட்கிறார், உன் நேசகுமாரன், உனக்கு பிரியமான இந்த நல்ல பிரியமான இந்த நேசகுமாரன் மகனை எனக்கு பலியிடுன்னு சொல்லி ஆபிரகாம் மோரியாவிலே போகிறார். மகனை கொண்டு போகும்பொழுது எப்படிப்பட்ட வியாபாரத்தில் போயிருப்பார். தவங்கிடஞ்சி பெற்ற 100 வயதில் பெற்ற மகன், இன்னும் கொஞ்சத்தால் அவனை அந்த கட்டையில் வச்சு வெட்டி பலியிட போகிறான். மகன் கேட்குறான், அப்பா தந்தையே, கட்டை இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, ஆட்டுக்குட்டி பலிக்கு. அவர் சொன்னார், யெகோவா ஜீரே, எல்லா ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளும். இந்த பார்த்த மாதிரி நாங்கள் அவமானம் அடைவதில்லை, கட்டை கைவிட மாட்டார். அல்லேலூயா! அப்போ ஆண்டவர் சோதிக்கிறது விசுவாசம் பெரும்படியா. அங்கே சாத்தான் யோபுவை சோதித்தான். கட்டிடத்தில் உத்தரவு கேட்கிறான். யோபு வாசிக்கத்தை இல்லை, நேரம் காணாது, 1/2 மணி நேரம் முடிக்கும். அதனால் இந்த வசனங்கள் தலைக்கப்பட்ட மன்னிக்கும். யோபு 1:8-12 அங்கே பார்க்குறோம். சாத்தான் சுழல் அடிச்சுக்கிட்டு வாரான். கடவுளுக்கு அது இயேசு கேட்குறார், இந்த ஆண்டவர் கர்த்தர் கேட்குறார், என்ன நீ இந்த யோபு மேலே கண் போட்டாயோ என்று வரைக்கும். அவர் உடனே அவருக்குள்ள வாக்குவாதம் உங்களுக்கு என்ன. அப்போ அவன் சொல்லலாம், சாத்தான், நீர் அந்த யோபுட உள்ள ஆட்சி எல்லா இளைஞர்கள் எல்லாத்தையும் எடுத்து பார், அவன் எப்படி உன்னை தூசிக்கிறான் சோதிக்கிறான். அதனால் நீ செய்ய வேண்டிய நீ செய், ஆனால் அந்த ஈவனை மாத்திரம் துடைன்னு ஆண்டவர் தெரியும். அப்படியாக சோதிக்கும்படி பிசாட்டை கொடுத்து, என் ஆண்டவர் தெரியும் சன்மார்க்கன் நீதிமானன்னு சொல்லப்படுது. அவனுடைய ஆஸ்திகள், ஆடு மாடு, எல்லா மிருக ஜீவன்கள், பெற்ற பிள்ளைகள் எல்லாரும் மரித்து போயிட்டார்கள். ஆனால் அவன் ஒரு பருக்கை நிறைந்தவனால் ஒரு சிரட்டையால் எடுத்து சொரிஞ்சு கொண்டே இருக்கிறார். இந்த நிலைமையில் அவனோட மனைவி பாருங்க, அப்படி ஒரு மந்திர சோதனை பிறகு இப்படி ஒரு வியாகுலம் வருகிறது.
என்ன இனியும் உத்தவத்தில் இருக்கிறீரோ ஜீவனை தேவனை தூசித்து ஜீவனை விட்டு மாட்டு சொன்னார். நண்பர்கள் தேடி வருகிறார், யோபுக்கு இப்படி இல்லை என்று வந்தும் பரியாசம் பண்ணுகிறார்கள். ஆனால் அவன் அப்படி இருந்தும் அவன் அங்கே யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனுக்கு நோக்கி குறை சொல்லவும் இல்லை, நண்பர்களுக்காக ஜெபித்தார். யோபு 19:25 அவன் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நெகண்டியும் நான் சொல்லி சொல்ல போடுங்க, என்ன வாசிக்க நேரங்க ஓகேயா, அது எல்லாம் தெரியும். என் மீட்பர் உயிரோடு இருக்கார், அவர் 2 நாள் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் காணும் என்று சொல்றார். ஏன் ஆண்டவர் உயிரோடு இருக்க வேண்டிய அவனுக்கு எவ்வளவுதான் வியாதிகள், எத்தனை தான் இழந்து போனாலும், எவ்வளவுதான் சோதனை வந்தாலும் ஆண்டவர் எல்லாத்தையும் மீட்டுக் கொடுக்கக்கூடியவர். அதுக்காக தான் அவர் வந்தார். பாருங்க, அருமையான ஒரு வசனம், யோபு 23:10 அது சொல்லப்படுது என்ன, நான் போகும் வழியா அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளவு. எத்தனை சொல்லி அல்லேலூயா, எத்தனை சோதனை கடந்து வந்து எங்களை ஆண்டவர் கைவிட்டாரா? யோபு சொல்ல முடியும், நான் போகும் வழியை அவர் அறிவார், பாவிதான், நான் பிரச்சனைக்குரியவன் தான், நம்ம விழுந்து விழுந்து, ஆனாலும் அவர் அறிவார், எனக்கு பல சோதனைகள் வந்தாலும் நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா அவர் சொல்லுகிறார். ஆமென். அது வேதவசனம் 1 கொரிந்தியர் 10:13 வாசிங்க இருக்கா? 1 கொரிந்தியர் 10:13 சில வசனங்களை வாசிப்போம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடக்கூடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும் படியாக போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். பாருங்க, திராணிக்கு மேல அவர் சோதிக்கப்பட விட மாட்டார். அத்தோடு அதிலிருந்து தப்பித்துக் கொள்றதுக்குபடியான போக்கையும் உண்டாக்குவார். அதான் பாத படிக்கிறார், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார், தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார், இயேசு தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிட வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நம் இயேசு கைவிட மாட்டார். பிரச்சனை வரும் ஐயா, ஆனால் சோதனை வரும், திராணிக்கு மேலால சோதிக்கப்பட விட மாட்டார், தப்பித்துக் கொள்ளப்படும். இன்னும் பாருங்க, யாக்கோபு 1:12 சொல்லப்படுகிறது. யாக்கோபு 1:12 சோதனையே சகிக்கிற மனுஷன் பாக்கியவனா. உனக்கு எவ்வளவுதான், எனக்கு எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும் கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தங்களை வைத்து நாங்கள் செபித்து சோதனை குற்றால் செபிச்சும் பொழுது எவ்வளவுதான் சோதனை வந்தாலும் அதை சகிக்க எங்களுக்கு பலந்த. இந்த உலகத்தில் பாருங்க, அதை சகிக்க முடியாதான் தற்கொலை செய்கிறார்கள். இளம் பிள்ளைகள், முதியவர்களுக்கு தற்கொலை. இன்றைக்கு நியூஸ்கிட்ட புருஷன் குடிகாரன், இலங்கையில் குடிகாரன் என்று சொல்லி அவரை திருத்தோணம் பண்ணுறக்காண்டி மண்ணெண்ணெய் ஊற்றிருக்கு. பொம்பளை ஊற்றி கொடுத்துருவேன் தண்ணி இருக்கிறாரு, அதுக்கு எங்கேயோ தட்டுப்பட்டு பார்த்திருக்கு மண்ணெண்ணெய் ஊற்றி. புருஷன் பிடிக்க போய் அவரோட கை வந்து மனைவியை ஹாஸ்பிட்டல் ஒன்று அவர் இறந்துட்டார். யாருங்கோ தாங்க முடியாது. ஆண்டவர் இப்படிப்பட்ட எங்கட பிள்ளைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை, திராணிக்கு மேலாக சோதித்தார். வேதத்தில் பார்க்குறோம், ஆபிரகாம், யோபு, யோசேப் இப்படிப்பட்ட பல பரிசுத்தமாக சோதிக்கப்பட்டு ஜெயம் பண்ணார்கள், ஜெயம் பெற்றார்கள். நாமும் சோதிக்கப்படாதபடிக்கு விழித்திருந்து செபிக்க வேண்டும். ஒரு சில காரியங்களை பார்த்து நான் முடிக்கணும் என்று சொன்னார். சோதனைக்கு உட்படாதபடிக்கு நான் விழித்திருந்து ஜெபிக்கணும்னு சொன்னால் முதலாக ஜெபம் எப்படி இருக்கணும்னா, நாங்கள் ஒருமனப்பட்டு செபிக்கணும், ஒருமனப்பட்டு செபிக்கணும். அங்கே அப்போஸ்தலர் 1:14 அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்படுது. அப்படி 2ஆம் அதிகாரம் 46 அப்பம் விற்கலும் வீட்டுக்கூட்டம் அப்பம் விற்கலும் ஜெபம் பண்ணலும் தரித்து ஒருமனப்பட்டு தரித்திருந்தார்களாம். அப்போ நாங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு தனிப்பட்ட முறையில் செபித்தாலும் சரி, ஏன்னா ஆண்டவர் 20 நாமத்தில் இருக்கவளே கூட இருப்பேன் என்று சொல்லுவேன், ஒருமனப்பட்டு. அடுத்தது அப்போஸ்தலர் 2:42 சொல்லப்படுது, அங்கே உறுதியான ஒரு ஜெபம். அப்போஸ்தலர் 2:20 அங்கே உறுதியாய் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஏசாயாவில் ஒரு அருமையான வசனம் சொல்லு 26:3 உண்மையே உறுதியாய் பற்றி கொள்ள மனதுடைய உண்மையே நம்பி இருப்பதால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உண்மை நம்பி இருக்கவில்லை. அப்போ உறுதியாய் இங்கே பாருங்க, அவர்கள் அப்போஸ்தலத்தில் அந்நியத்திலும் அப்பம் மேம்பண்ண உறுதியாய். உறுதி என்றால் நிச்சயம், இது நடக்கும்,
ஆண்டவர் கைவிட மாட்டார், சொல்லி இருக்கிறாரே, வாக்குத்தத்தம் பண்ணவர். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை அவனுடைய வேதனை கூட்டார். நான் உன்னை விட்டு விலகவில்லை, கைவிட சொன்னாரே. அப்போ உறுதியா 2 பேரும் 3 என்னுடைய நாமத்தில் இருக்கு, நாங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டுமல்ல, இயேசுவின் நாமத்தில் தேவனை நோக்கி ஜபிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பேதுருவும் யோவான் இருந்தபோது அவர்கள் பார்க்கிறார்கள், இவர்கள் இயேசுவோட கூட இருந்தான்னு சொல்றாரு. அவர் இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு ஜப்பானிய எழுப்ப பண்ணுறார். அவர் இயேசுவின் நாமம் அவர்கள் இருக்கு, இயேசு கூட இருக்கிறார். அப்போ மன்னிக்கணும், ரோமன் கத்தோலிக்கல் இருந்தவர்கள் பாருங்க, யாரெல்லாம் நோக்கி பார்ப்பார்கள்? இயேசுவின் நாமத்தில் கேட்க நான் பார்க்குறேன். அவர்கள் அப்போஸ்தலர்களை நாமத்தை மரியாதை நாமத்தை சொல்லித்தானே ஜெபிப்பார்கள். நாங்களாக நாமத்தை எங்களுடைய கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்பார். இயேசுவின் அவர்தான் பிதாவோட வலசு பார்த்து வருந்து எங்களுக்காக பேசிக்கொண்டு இருக்கிறார், வாக்கு கணக்காக பெருமூச்சுக்களோடு. அப்போ இயேசுவின் நாமத்தை தேவனை நோக்கி, பிதாவே உங்களோட குமாரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், விண்ணப்பிக்க இந்த ஜெபத்தை கேள். அப்படின்னா நான் ஜெபிக்கிறேன், எல்லாரும் ஜெபிப்பேன். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவை நான் முடிக்கிறோம். அடுத்தது நாங்கள் உபவாசத்தோடு ஜபிக்கிறோம். ஏன்னா இந்த மாதம் பிசாசு 24 மணி வாசம் ஓடாது. பவுல் அங்கே தமஸ்கு போகிற வழியில் அதான் நீ கண் தெரியா கொடுக்க ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரால் எதான் நீ அவன் கண் தெரியாத இடத்தை விழுந்து கிடக்கிற, ஏன்னா அநியாயம் செய்ய போனதை ஆண்டவர் சந்திக்கிற கண்ணெல்லாம் குருடாகி பசியோடு இருக்கிறான் 3 நாளாக. பிறகு அவர் பரிசுத்தாவை அவனை கொண்டே ஆர்கிட்ட கொண்டே பர்ணவா அது அனுப்புகிறார். பாருங்க, அப்போ அவனை எப்படி போட்டார்? கண்டறியாது பசி, உபவாச ஜெபம் கட்டாயம் வேணும். என்ன கணக்கு இருக்க தேவையில்லை. நாங்கள் எப்பொழுதும் ஜபிக்க வேண்டும், எப்பொழுதும். அப்போ சில 12 அப்போ 10:12 எப்பொழுதும் ஜபிக்கணும். ஆண்டவர் தான் 1 மணி நேரம் என்னோட கூட இருந்து விழிக்க எப்பொழுதும் எங்களுக்கு நேரங்கள். முந்தி நாங்கள் ஏமன் தேசத்தில் இருந்த பொழுது டேனியல் பாஸ்டர் டேனியல் பாஸ்டர் ஒன்றையிலாம் அந்த தேசங்களை பற்றி சொல்ல விரும்பலை. இப்போ ஆப்பு நிறைய வருது. அப்போ அவர் எங்களை பாஸ்டர் சொல்லுவார், நீங்கள் எங்கள் இலங்கை தேசத்துக்கு கடமைப்பட்டவங்க, எங்களோட சொந்த எங்கே இருந்தாலும் சொந்தத்துக்கு 1 மணிக்கு செவிப்போம். குணாங்கத்தில் 1 மணின்னா 1 நிமிஷம் தான் கணக்கு. எங்கே நான் ஆகாயத்தில் வந்தாலும் சரி, மரத்தில் ஏறி இருந்தாலும் சரி, காரில் போனாலும் சரி, வேலை இடத்தை சாப்பிட 1 மணி வரைக்கும் எல்லாம் அமைச்சு 1 நிமிஷம் தேசத்துக்காக ஜெபித்தோம். அப்படி எப்பொழுதும் ஜெபிக்கிறவளாய் இருக்க வேண்டும். அடுத்தது ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். போடுங்க அப்போஸ்தலர் 12:5. அப்போஸ்தலர் 12:5. ஆண்டவர் இயேசுவோட வியாகுலப்பட்ட அங்கே பொழுது அதிக வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபித்தார். வேர்வை ரத்தத்தின் பெருந்துள்ள விழும்படியாக ஊக்கத்தோடு ஜெபித்தார். பேதுரு சிரத்தாலே காக்கப்பட்ட சபையார் அவனுக்காக தேவன் நோக்கி ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே வந்து கதவு தட்டுது. 6 போய் பார்த்துட்டு 6 கதவு தட்டு திரும்பி வந்துட்டார். மீண்டும் தட்டப்படுது. பார்த்தால் ஏன்னா பேதுரு இந்த நிலைமை அப்படியா கட்டப்பட்டவளா இருந்த பேதுரை ஆண்ட விடுதலை பண்ணார். சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்தவனுங்கள். அல்லேலூயா. அடுத்தது இடைவிடாது ஜெபிக்கவும். இடைவிடாதுன்னு சொன்னார். தானியேல் 3 வேளை அவன் கட்டளை பிறப்பிக்கப்பட்டு 3 வேளையும் ஜெபித்தான். தானியேல் தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணான். இடைவிடாது ஜெபத்தில் நாங்கள் தடை பண்ணக்கூடாது. காலை மாலை இரவு மதியம் நாங்கள் எவ்வளவு நேரம் எடுக்க முடியுமா ஒவ்வொரு நேரங்களை பார்த்து இடைவிடாது ஜெபிக்கணும். தானியேல் இன்று உலகில் பாருங்கள், இஸ்லாமியர்கள் 3 தடவை 5 தடவை வந்து அங்கே தொழுது விடுறாங்க. அல்லேலூயா. இடைவிடா ஜெபிக்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரே ஆண்டவர். அல்லேலூயா. தானியேலை போல நாமும் இடைவிடா ஜெபிக்கணும். ஆகவே நாம் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு நமக்கு முன்மாதிரியாக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. செய்து விட்டார் எல்லாவற்றையும் உங்களை முன்மாதிரியாக. அதுக்காக அவளை பேசிக்கொண்டிருக்கிறார். பாருங்க, அவர் நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 6:9-13 சொல்லுகிறார். நாங்கள் சொல்றது பார்த்துருக்கோம். பரமண்டலத்தில் மத்தேயு says name that 30 பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் உம்முடைய ராஜ்யம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தின் தாரம். அடுத்தப்படுங்க, எங்கள் கடனாளி நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்கள் எங்கள் மன்னியும். அடுத்து என்ன, எங்களை சோதனைக்குட்படுத்தாதபடிக்கு பண்ணாமல் தீமைந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராட்சியம் வல்லமையும் மகிமை என்பது உம்முடைய. ஆமென். நாங்கள் எழுந்திருப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே, தொல்லைகள் கஷ்டங்கள் தூர்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் தோன்றிடும், இருளாய்
ஏழையில் சொற்கேட்கும் செவியிலே பாரத்தில்